ஹலோ யூஸ் நம்ம மணிஸ் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம தம்பிகளில் சில பேர், அண்ணே நீங்கள் ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுகிறீங்க, நம்ம வந்து எதிரி வந்து டிஎம்கே தான், அவங்கள டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பட் இந்த டிஎம்கே ப்ளே பண்ணுறதே நாம் தமிழர் கட்சியை வச்சு தான் அப்படின்றத நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதை புரிய வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை, புரியுதுங்களா? ஸோ அதை நான் புரிய வைக்கிறத விட நம்ம அண்ணனே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. யார்? சீமான். ஆக்சுவலி மரியாதை கொடுத்து பேசியிருந்தேன். இடையில வந்து கொஞ்சம் இவன் அவன் பேச ஆரம்பித்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாட்டை நாய் இருக்குல்ல, மாமா மஞ்சப்பொடி, அவன் தளபதியை பற்றி பேசுறதுனால நம்ம காண்டாகி இவன் அவன் பேசுகிறோம். என்ன பண்ணுறது, ஒரு கட்டத்தில் வந்து என்னதான் இருந்தாலும் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுது. சரி, அதனால் இன்னி இவன் அவன் சொல்லாமல் இவர்னே பேசுவோம். அவர் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல. இன்டர்வியூனா கேள்வி பதில்கள் மாதிரி, அங்கே பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவர்கள் வந்து இவர்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரியும் இவர் வந்து பதில் சொல்கிற மாதிரியும் ஒரு வீடியோ. ஸோ இந்த காணொலியில் நம்ம அண்ணங்கிட்ட அந்த பையன் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாப்புல, புரியுதுங்களா இல்லையா? அதற்கு அண்ணன் ஏகப்பட்ட பதில் சொல்லியிருக்காரு. இங்கே என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் ஒரு கேள்விக்கு பல பதில் சொல்லுவார், ஆனால் திரும்பி பல கேள்வி கேட்க விட மாட்டார். அதான் இங்கே பிரச்சனை. அந்த பல கேள்வி நம்ம கேட்போம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர்களுக்கெல்லாம் கிடையாது, முக்கியமாக நம்மளுடைய பசங்களுக்காக. ஏன்னா நிறைய பேர் இன்னொன்று சொல்கிறீங்க, அண்ணே இவங்க சில டைம் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, கொள்கை, தத்துவம், தமிழ் தேசம் அப்படின்னு பேசுகிறாங்க, அப்படின்னும் போது நமக்கு பதில் சொல்ல தெரியலன்னு அப்படின்வாங்க. அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட பல வாட்டி சொல்லியிருக்கேன். என்னுடைய வீடியோ பாருங்கள், அதில் புரிஞ்சுக்கிட்டு நான் வைக்கக்கூடிய கேள்வியை அந்த பசங்களை பார்த்து கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வாய் அடைச்சிரும், பதில் சொல்ல ஒன்றுமே இருக்காது. மிஞ்சி போனால் உங்களை வண்டியாக திட்டிட்டு போவாங்களே ஒழிய வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது மக்களுக்கு போய் சேரும். ஏன்னா இவர் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன பசங்களை வந்து முட்டாள்களாக்கலாம், ஒட்டுமொத்த தமிழர்களையும் முட்டாளாக்குறதுக்கு சீமானால் முடியாது அப்படின்றது என்னை போன்ற சிலர்னால ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸை போட்டு போங்க. அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடைய தேவைகள் என்ன அப்படின்றத நம்ம ஃப்யூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுவோம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த கேள்வி பதில் செஷனில் அந்த தம்பி என்ன கேள்வி கேட்கறவங்கள அதற்கு அண்ணன் என்னெல்லாம் பதில் சொல்கிறார் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். அந்த பதிலை ஒன்று ஒன்றா நான் வந்து பிரித்து அண்ணனுக்கு என்னுடைய கேள்விகள் அந்த இடத்துல வைக்க போகிறேன். அதற்கு அண்ணன் திருப்பி முடிஞ்சால் பதில் சொல்லட்டும். சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரேன். என்னோட பேர் கார்த்திக்னே. இப்போ நீங்கள் ஜனவரி மாதம் ஒன்று சொல்லியிருந்தீங்க, விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, இப்போ தான் ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கு, நான் டிசம்பர் மாதம் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு விஜய் அண்ணனுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் கூட்டணி தொடர்பு இருக்கா? அப்படி கூட்டணி இல்லை அப்படின்னா அவரை நீங்கள் எதிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆயுதம் வச்சு எதிர்த்து நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்கன்னா, நான் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிறேன்னா, அதனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, இல்லை எப்படி வந்து ஒரு எதிரி பலகீனமாவான் அதை வச்சு நம்ம ஜெயிக்கணும்ட்டு ஒரு வீரன் களத்தில் நிற்க முடியாது. நான் என்னுடைய வலிமை என்னுடைய வீரத்தை வச்சு தான் நான் போருக்கு போய் களத்தில் வெல்ல முடியும். அந்த தம்பி என்னமோ உண்மையாக தான் வந்து கேள்வி கேட்குறப்பல மனசார எப்படியாவது நாம் தமிழர் கட்சி வந்துடாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் கேட்குற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதற்கு நாம் தமிழர் சீமான் அவர்கள்கிட்ட அந்த ஏக்கம் இருக்க மாதிரி சுத்தமாக தெரியலையே. அதான் நீங்கள் மேட்ரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வலிமையை வைத்து தான் நான் போர் செய்ய போவேன், எதிர்த்தாப்பில் இருக்கவனோட வலிமையை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இங்கேயே தான் அப்படின்ற அந்த சுயநலத்தை வந்துடுது. நான் என்னுடைய வலிமை அதை மட்டும் தான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இங்கே நீங்கள் வலிமை கிடையாது, உங்கள் கூட வரக்கூடிய மக்கள், உங்களை நம்பி வரக்கூடிய மக்கள், அந்த மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், அப்போ தான் நீங்கள் அந்த எதிரியை வீழ்த்த முடியும் அப்படின்ற அந்த பேசிக் புரிதல் சீமானுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதே இப்படியே இங்கே நீங்கள் தமிழக வெற்றி காலத்தை எடுத்து பாருங்கள். தளபதி என்னைக்காவது நான் இந்த கட்சியை எதிர்க்கிறேன், எனக்கு எதிரி திமுக அப்படின்னு சொல்லிக்கிறேன், நான் மக்களோட கூட்டணி, மக்கள் உங்களுடைய துணையால் தான் நான் வந்து இதை செய்ய முடியும் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் மக்களை தான் அந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணுறாரு, மக்களை தான் முன்னிறுத்துறாரு. மக்களுக்காக தான் நான் வந்திருக்கேன், எனக்காக நான் கட்சி ஆரம்பிக்கலை, மக்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற அந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு ஒழிய, நாம் தமிழர் சீமான் போன்று நான் என் வலிமையை நம்பி நான் போர் செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் என் வலிமையை நம்பி போர் போகிறேன், முடிஞ்சால் நீங்கள் வாங்க, இல்லைன்னா வரகட்டி போங்க அப்படின்றாப்புல வரும். இப்படி இருக்கும்போது எப்படி உங்களால் வெற்றி அடைய முடியும்? ஏன்னா எதிரி எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கான் அப்படின்றத முதல்ல பார்க்கணும்.
ஒரு போருக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சின்ன ஆளாக இருங்க பெரிய ஆளாக இருங்க, ரெண்டாவது மேட்ரு. போருக்கு உங்களை யாருமே போக வேண்டாம்னு சொல்ல. ஆனால் நீங்கள் யாரை எதிர்த்து போகிறீங்கன்றது முதல்ல உங்களுக்கு தெரியணும். அந்த எதிராளி எவ்வளோ பெரிய வலிமையானவர் அப்படின்ற அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும். நம்ம தனியாக போனால் இவங்களை அடித்து ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கணும். ஸோ இது எதுவுமே இல்லாமல் நான் என் வலிமையை நம்பி மட்டுமே நான் போகிறேன் அப்படின்னா இது எப்படி சாத்தியம்? இது எந்த வகையில் உங்களை கொண்டு போய் வெற்றி பாதை கொண்டு போகும்? இப்போ உங்களை நம்பி வரக்கூடிய இந்த இளைஞர்கள், மற்ற பிள்ளைகள், அப்போ உங்களால், உங்கள் ஐடியாலஜினால் கடைசி வரைக்கும் வெற்றியே பெற முடியாது அப்படின்ற அந்த விஷயத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்தாமையே நான் வலிமையானவன் காமிச்சுக்கிற மாதிரி அவங்கள அந்த போராட்டம்ன்ற பேரை வச்சு நீங்கள் மடமாற்றிக்கிட்டு இருக்கீங்க மிஸ்டர் சீமான். இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? உண்மையாலுமே பாவம், மிகப்பெரிய பாவம். நான் இதுக்கு முன்னாடி கூட உங்களை திட்டிருக்கேன், அயோக்கியம் அப்படி இப்படிலாம் திட்டிருக்கேன். அதெல்லாம் விட நீங்கள் செய்கிறது மிகப்பெரிய பாவம். ஏன்னா இத்தனை பேரையும் நீங்கள் ஏமாற்ற, அதாவது நம்ப வச்சு கழுத்து இருக்கிறீங்க. ஒரு விஷயத்தை நம்பி வர்றாங்க. எதுக்காக சீமான் பின்னாடி வர்றாங்க சொல்லுங்கள்? வெறும் நீங்கள் பேசுகிற பேச்சுக்காகவா? இல்லை, உங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. நீங்கள் வந்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, ஒரு சிஎம் ஆனீங்கன்னா, நீங்கள் நிறையா விஷயங்கள் தமிழ் மக்களுக்கு செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வர ஆரம்பித்த பசங்க தான். வெறும் இலக்கியம் நீங்கள் பேசுகிறனாலையோ, தத்துவத்தை நீங்கள் பேசுகிறனாலையோ, சித்தாந்தத்தை பேசுகிறனாலையோ இந்த கூட்டம் பின்னாடி வரல. எண்டாவது டே அந்த கூட்டத்துக்கு, இந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஏக்கம் இருக்குது. என்னென்னா, இவர் நமக்காக பேசுகிறாரு, நமக்காக வந்து போராடுறாரு அப்படின்ற அந்த விஷயம். நீங்கள் போய் உக்காந்துட்டிங்கன்னா எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் இந்த சின்ன கூட்டம் உங்கள் பின்னாடி இருக்குது. ஆனால் இது பெருமளவில் ஏன் மாறலை அப்படின்னா, அந்த நம்பிக்கையை நீங்கள் யாருக்கும் சரியாக கொடுக்கல. இதில் வெறுமே இந்த சித்தாந்தம், கோட்பாடு, இந்த போராட்டம், இந்த மாதிரி ஒரு அறபுத்தி சிந்தனையில் இருக்க பசங்க மட்டும்தான் உங்கள் பின்னாடி இருக்காங்களே ஒழிய தெளிவாக இருக்க மக்கள் உங்கள் கூட இல்லை. அப்போ அந்த மக்களை உங்கள் கூட சேர்க்கறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டால் இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. இனியும் நீங்கள் செய்ய போகிறதும் கிடையாது. ஏன்னா நீங்கள் எதிராளி யாருன்னு பார்க்கல, எதிராளி எவ்வளோ வலிமையாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கல. நீங்கள் உங்களை மட்டும்தான் நம்பி போகிறேன்னு நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வின் பண்ணுறதுக்கான எந்த ஒரு யோசனையுமே இல்லை, அதை நோக்கி போகிறதுக்கான எண்ணமே இல்லை அப்படின்றது மிக தெளிவாக தெரியுது. இப்போ எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய கொள்கை முடிவு, எங்களுடைய நிலைப்பாடை வச்சு தான் நம்ம களத்தில் நிற்க முடியும். அவர் பலகீனப்படுவார், அவர் தோற்பார். அதனால எங்களுடைய கோட்பாடு எதிரி தோற்க வேண்டும் என்பதல்ல, நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோட்பாடு. அண்ணே அண்ணே, உங்களை சுற்றி எல்லாம் கும்பிட்ட பசங்களாக இருக்காங்கன்றதுக்காக இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றியண்ணே. உங்களிடது எதிரி தோற்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, நாங்கள் ஜெயிக்க வேண்டும் அப்படின்றது மட்டும்தான் எண்ணமா? அப்போ எனக்கு புரியல. நீங்கள் ஜெயிச்சாவே அங்கே எதிர்த்தாப்பில் இருக்க தோற்று போயிடுவான்னு தானே அர்த்தம். அப்போ உங்களுடைய எண்ணம் என்ன? நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறதே இன்னொருத்தனை தோற்கடிக்கணும்னு தானே. அப்புறம் என்ன எண்ணம் இல்லைன்னு இங்கே போய் சொல்கிறீங்களே, ஏன்னே அவ்வளோ போய் சொல்கிறீங்க? உங்களுடைய கோட்பாடு, கொள்கை, சித்தாந்தம் எல்லாத்தையும் வச்சுக்கோங்கண்ணே. எண்டாவது டே என்னென்ன தேவை உங்களுக்கு? வின் பண்ணணும் தானே. அதுக்கு தானே நீங்கள் வந்திருக்கீங்க களத்துக்கு. எதுக்கு நீங்கள் களத்துக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று கொண்டு வந்து எதுக்கு நீங்கள் களத்துக்கு வந்திருக்கீங்க? இப்படி வெறும்னே சித்தாந்தம், கொள்கை, வேதாந்தத்தை பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கா, இல்லை இந்த மக்களுக்கு அந்த அதிகாரத்தில் போய் உட்காந்து நல்லது செய்கிறதுக்கா? சரி, உங்கள் பாணியில் சொல்ல போனால் அவங்க தோக்கணும்னு உங்களுக்கு என்ன இல்லை, அங்கே உங்களுக்கு ஜெயிக்கணும்னு என்ன இருக்குல்ல. அப்போ ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் நான் கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஜெயிக்கணும்ல, ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? 8 வருஷமாக வந்திருக்கீங்க, கிட்டத்தட்ட இப்போ 35 லட்சம் ஓட்டு வாங்கிட்டீங்க, சந்தோஷம். ஆனால் அந்த 35 லட்சம் ஓட்டு வாங்குறதுக்கு நீங்கள் என்னென்ன பாடுபட்டிருக்கீங்க, என்னென்ன பேசியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஓட்டை லாஸ்ட்டாக எப்படி இந்த 8% வாங்கி நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆனீங்கன்னு உங்கள் மனசாட்சிக்கு சத்தியமாக தெரியும். நீங்கள் இப்போ என்ன வேணால் சொல்லுங்கள், நீங்கள் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் விஜய் எதிர்த்து பேசுங்க, உங்கள் தம்பி சாட்டை இருக்கானே அவனை வச்சு நீங்கள் அசிங்கமாக கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் பார்க்குற மக்கள் எல்லாருக்குமே தெரியும்ல. நீங்கள் தான் போன வருஷம் பாட்டு பாடினீங்க, தளபதியோட மைக்கை பிடிச்சிக்கிட்டு அவர் வந்து எனக்காக பேசியிருக்கான்னு சொன்னீங்க, தம்பின்னு சொன்னீங்க. இப்போ தம்பியோட எல்லாத்துலேயும் முரண்படுறேன்றீங்க நீங்கள். அப்படி இருக்கும்போது ஜெயிக்கவே முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னு எனக்கு புரியல. நீங்கள் உங்களுக்கு ஜெயிக்கணும், ஆனால் அடுத்தவன் தோக்கக்கூடாது அப்படின்னா எப்படி இது பாசிபிள்? இதுக்கு யாராவது விளக்கம் சொல்லுங்கடா. டேய் யாராவது விளக்கம் சொல்லுங்கடா. நாம் தமிழர் கட்சியில் இருக்கீங்களா? இப்போ உங்கள் அண்ணன் சிஎம் ஆனான்னா இப்போ சிஎம்மாக இருக்க தோத்தான்னு தானே அர்த்தம். நீங்கள் அவர் சித்தாந்தம், கொள்கை, இதெல்லாம் வச்சுட்டு விட்டுங்க. இவர் சிஎம் ஆனான்னா அங்கே சிஎம்மாக இருக்க தோத்தான்னு தானே அர்த்தம். இப்போ இவரும் சிஎம், அவரும் சிஎம்மா? ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு ஒரு மிக சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது. அடுத்தவன் நான் தோக்கணும்னு நினைக்கல, நான் மட்டும்தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க தெரியுமா? அதற்கு
ஏற்ற இடம் தமிழக வெற்றி கழகம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் மட்டும்தான் இது வரைக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு உண்மையாலுமே அடுத்தவனை தோக்க வேண்டாம், நான் ஜெயித்து என் மக்களுக்கு நல்லது செய்யணும் நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தான் உங்களுடைய பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதானே உங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருது. அப்போ நீங்கள் அந்த கட்சியோட ஒரு கூட்டணியிலேருந்து ஜெயிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகாரமும் கிடைக்கும், ஆட்சியும் கிடைக்கும்ல. அப்போ நீங்கள் இங்கே வந்து தோக்கடிக்கலையில, உங்கள் மனசு பக்கம் நீங்கள் யாரையும் தோக்கடிக்கலையில. இப்போ தோக்கடிச்சது யார்? அப்போ தமிழக வெற்றிகளும் வச்சுக்கலாம்ல. அப்படி போயிடலாம்ல, நான் தமிழக வெற்றிகளும் சேர்ந்தனால நாங்கள் வந்து திமுக தோக்கடிச்சேன்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்க வேண்டாம்ல. என்னென்ன நீங்கள் பேசுகிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. டேய், உங்களுக்கு யாருக்கா அதான் புரிஞ்சா சொல்லுங்கடா. டேய், ஏன்டா இப்படி இருக்கீங்க? டேய், இவர் ஜெயிக்கணுமா, ஆனால் அடுத்த வந்து கூடாதான். இப்படி ஒரு பாலிசி இந்த உலகத்தில் எங்கேயாவது இருந்தான்னு யாராவது சொல்லுங்கடா. டேய், அந்த அடிப்படையில் இப்போ யார் வந்தாலும் அவங்க என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும். என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் வரும்போது ஒரு புதிய ஒரு கொடியை மாற்றிக்கொள்ளலை. கொடியை நீங்கள் அப்படியே அண்ணன் வச்சிருக்க கொடியை அப்படியே எடுத்துக்கிட்டீங்க. கோட்பாட்டை முதல்ல பிறப்பு ஒக்கும், அதை நான் வச்சிருக்கிறத நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டீங்க. சரி, அதிலலாம் ஒரு இது இல்லை, நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஆனால் இப்படியே பேசி பேசி இந்த பசங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள். அவங்களுக்கு எதுவுமே தெரியலையா, இல்லை எதுவும் போய் ரிசர்ச் பண்ணது இல்லையா? அவங்க எனக்கு ஒரு இழவும் புரியல. நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் சரியாக இருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் வச்சிருந்த கொடியை தம்பி அப்படியே எடுத்துக்கிட்டாருந்தீங்க. தமிழக வெற்றிக்கெல்லாம் கட்சி ஆரம்பித்தப்போ நாம் தமிழர் கொடி கலரை எடுத்துன்னு சொல்லலை, ஸ்பெயின் கொடியை திருடிட்டாரு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தா 15 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்பெயின் கொடி நீங்கள் தான் திருடி இருக்கீங்க அப்படின்னு தான் இப்போ நான் வந்து குற்றச்சாட்டு வைக்கணும். அப்போ நீங்களே அந்த கொடியை வந்து உங்கள் ஓன் டிசைன் சொல்ல முடியாது. அப்போ ஸ்பெயினில் அந்த கொடி கலர் வச்சுருக்கீங்கல்ல. இன்னொன்று என்னென்னா, கலரு எப்படின்னே ஒருத்தருக்கு சொந்தமாகும், கொடியோட டிசைனு அவங்க டிசைன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா அதே மாதிரி என்ன கணக்கு இது? இது வந்து உங்கள்கிட்ட திருடிட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்களா? சரி, கொடி. அப்புறம் என்ன சொன்னீங்க? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதுவும் உங்களது, உங்களோட வார்த்தைகள். அதையும் வந்து அண்ணன் எப்படி திருடிட்டார்? தமிழகத்தோட தம்பி திருடிட்டாரா? அப்போ திருவள்ளுவர் யாருண்ணே? அவர் உங்களுக்கு மட்டும் சொந்தக்காரரா? திருக்குறள் உங்களுக்கு மட்டும் தான்? உங்கள் தாத்தாவை பாட்டன் அவர் தான் எழுதி உங்களுக்கு கொடுத்துட்டு போனாரா? டே தம்பி, இது நம்ம பரம்பரை சொத்து, யாருக்கும் கொடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போனாரா? ஏன்னா நீங்களே திருவள்ளுவர்லேருந்து எடுத்து தானே வச்சுருக்கீங்க பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும்னு. ஏன்னா இப்படி பிடுக்குறீங்க? சரி விடுங்க, நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்களா உங்ககிட்டேருந்து எடுத்துட்டாருன்னு. நீங்கள் என்ன பண்ணீங்க? சரி, நாம் தமிழர் கட்சி நீங்கள் ஆரம்பிச்சிங்களா? உண்மையை சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சி 1950 காலகட்டத்தில் ஆதித்யநாத் அப்படின்றவர் ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா இப்போ 2009-10 தான் நீங்கள் அந்த பேரை எடுத்து நீங்கள் வச்சு கட்சியை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. சரி, கட்சி பேரை தான் அவர்கிட்ட எடுத்தீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அவருடைய படத்தையோ உருவப்படத்தையோ வச்சு நாம் தமிழர் கட்சியை முதல் ஆரம்பித்தது இவர் தான் அப்படின்னு அவருக்கு ஒரு அடையாளம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அந்த மனசு உங்களுக்கு இருந்துச்சா? இல்லையே. திருடி அப்படியே வச்சுக்கிட்டீங்க பேரை. சரி, அவரை திருடினீங்க. நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் போது சீமான் முகமாக வச்சிங்களா, இல்லை பிரபாகரன் தேசிய தலைவர் அவர் முகத்தை கொண்டாந்து வச்சிங்களா? இன்றைக்கி நாம் தமிழர் கட்சினா சீமான் அப்படின்ற பேர் வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியின் தலைவர் பிரபாகரன் அப்படின்னு பேர் வரல. நாம் தமிழர் கட்சியின் தலைவர் யார்? சீமான். அப்போ இந்த இடத்துல பிரபாகரன் எங்கே போனார்? அவர் தானே நீங்கள் வந்து உங்களுடைய தலைவராக வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் கட்டவுட்டை வச்சுட்டு பேசுகிறீங்க. அப்படி பார்த்தா நாம் கட்சியின் தலைவர் பிரபாகரன் தானே இருந்திருக்கணும். நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர் இருந்திருக்கலாம், என்னென்ன பண்ணியிருக்கலாமே. அதுவும் இல்லையே. சரி, இதெல்லாம் இருந்தபோது இந்த தமிழ் தேசியம் சொல்லி பேசியிருந்தீங்களே, அது நீங்கள் சொந்தமாக க்ரியேட் பண்ணி கொண்டு வந்தீங்களானே? உண்மையை சொல்லுங்கள். தமிழ் தேசிய கொள்கை யார் கொண்டு வந்தா? 1961 காலகட்டத்தில் ஈவிகே சம்பத் அப்படின்றவர் இந்த தமிழ் தேசியத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ அவரையாவது எந்த இடத்துலையாவது நீங்கள் உங்களுடைய கட்சி பேனரில் எங்கேயாவது வச்சு இவர் தான் தமிழ் தேசிய கொள்கையை முதல்ல கொண்டு வந்தார், நம்ம இவரை பின்பற்றி நம்ம இதை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லையே. எவனுக்குமே எதுவுமே தெரியலன்றதுக்காக இந்த தமிழ் தேசியம், அப்புறமா வந்து நாம் தமிழர், இந்த மாதிரி கோட்பாடு எல்லாமே சீமான் ஒருத்தர் தான் கிரியேட் பண்ணார் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இருக்க காலகட்ட பிள்ளைகளை நம்ப வைக்கிறீங்க. இப்படி சொந்தமாக கட்சி பேர் கிடையாது, சொந்தமாக உங்கள் சிந்தனை கிடையாது, சொந்தமாக உங்கள் கொள்கை கிடையாது, எல்லாமே நீங்கள் எங்கேயோ யார்கிட்டயோ வந்து திருடிட்டு வந்து தானே இப்போ நீங்கள் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி தமிழக வெற்றி கழகத்தை குறை சொல்ல முடியும்? இப்போ தமிழக வெற்றி கழகம் யார் ஆரம்பித்தான்னு கேட்டால் காலத்துக்கும் அது விஜய் அவர்கள் தான் ஆரம்பித்தார் அப்படின்னு எங்கே டைப் பண்ணாலும் வரும். பட் நாம் தமிழர் யார் ஆரம்பிச்சதுன்னு கேட்டால் ஆதித்யநாத்லேருந்து 2009 காலகட்டத்தில் சீமான் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு வரும். தமிழ் தேசிய கொள்கையை யார் இப்போ முதல்ல ஸ்டார்ட் பண்ணதுன்னு கேட்டால் ஈவிகே சம்பத்து, அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னு வரும். இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் கடன் வாங்கி கட்சி நடத்துகிறீங்க. உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு ஐடியாலஜி கிடையாது, உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு செயல் திட்டம் கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு பாதை கிடையாது. இந்த அரசியலில் எப்படி போய் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு, நல்லது செய்கிறதுக்கு, அந்த அதிகாரத்தை போய் அடையணுன்ற அந்த எண்ணம் சுத்தமாக கிடையாது.
அப்படி இருக்கும்போது நீங்கள் மற்றவங்கள பார்த்து திருடர் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கே நியாயமாக இருக்கா? கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா? சோறு சாப்பிடும்போது கொஞ்சம் யோசிச்சிங்கண்ணே, உப்பை கொஞ்சம் நிறையா போட்டு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு உரைக்கும், கண்டிப்பாக உரைக்கும். திருப்பி பெரியார் என் வழிகாட்டின்ட்டீங்க. அந்த இடத்துல 2 பேருக்கும் முரண் வந்துடுது. இந்த தத்துவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியார்கிட்ட இருந்து நம்ம எங்கே அடிப்படையில் முரண்படுறோம்னா, எடுத்த உடனேயே உலகம் போற்றி கொண்டாடுகிற ஒரு தாய்மொழியை, ஒரு தேசியனத்தின் மொழியை அவர் சனியன்னு சொல்லிடுறாரு. ஒரு மொழியை இவர் எழுதுங்கள் என் கல்லறையில் நான் தமிழ் மாணவன் இங்கு உறங்குகிறேன் என்று ஜி போப்பு சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு மொழியை சனியன்னு சொல்லிடுறாரு. காட்டு மிராண்டிகளின் பாசை, முட்டாள்களின் பாசை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆமாண்ணே, இப்போதானே உங்களுடைய கோவம் எனக்கு புரியுது. உண்மையான கோவம் ஏன் தளபதி மேலே வந்துச்சு அப்படின்னு இப்போதான் புரியுது. பெரியாரோட கொள்கையை அவர் எடுத்துக்கிட்டாரு. அது எப்படி கரெக்டு? தமிழே காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னவன், சனியன்னு சொன்னவன், அந்த மொழியை இப்படி சொன்ன ஒரு பெரியார் நம்ம இப்படி அதை போய் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டால் நீங்கள் அப்புறம் தளபதி அவர்களை எதிர்க்காமல் எப்படி இருக்க முடியும்? ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குண்ணே. 56 வயசில் உங்களுக்கு இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி தான் பெரியாரை தூக்கி போட்டு குழியில் போட்டு புதைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சானே. நீங்கள் முன்னாடி டிஎம்கே தீக்காலையெல்லாம் இருக்கும்போது அப்போ பெரியாரை பற்றிலாம் உங்களுக்கு தெரியல. பெரியார் இதெல்லாம் சொன்னது உங்களுக்கு தெரியல. தமிழை காட்டு மிராண்டி மொழி, சனியன், முட்டாள் அப்படின்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியல இல்லைண்ணே? சரி, அப்போ கூட தெரியல, பரவாயில்ல, நீங்கள் அந்த ஒரு மனப்பிராந்தியில் இருந்திருப்பீங்கன்னு வச்சுக்கலாம். நாம் தமிழர் கட்சின்னு ஒரு 2009-10 காலகட்டத்தில் ஆரம்பிச்சிங்களேண்ணே. அப்போயாவது பெரியாரை தூக்கி போட்டு குழியில் போட்டு வந்தீங்களா? இல்லையேண்ணே. ஏன்னா பெரியாரை கூடயே கூப்பிட்டு வந்தீங்க. பெரியாரை சித்தாந்தமாக நிறைய இடத்துல போய் அவருக்கு மாலை போடுறது, அவரை செலிப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் ஏன்னே பண்ணீங்க? பெரியாரை பற்றி யாராவது உங்கள் கட்சியில் இருக்கவங்களே தப்பாக பேசினா நம்ம தமிழ் தேசம் அதெல்லாம் அப்படி பேசக்கூடாதுன்னு ஏன்னா நீங்கள் நான் நிறைய பேரை கண்டிச்சிருக்கீங்க. ஏன் அவங்கெல்லாம் வெளியே அமைச்சிருக்கீங்க? அது எப்படி இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி மட்டும் பெரியார் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு? எனக்கு புரியல. 56 வயசாக இருக்குது உங்களுக்கு. 56 வயசில் என்ன? 56 வயசில் 4 மாதத்துக்கு முன்னாடி தான் பெரியார் காட்டு மிராண்டி மொழி சனியன்லாம் சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா, தளபதிக்கு 50 வயசு தான் ஆகுது, இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அவருக்கும் டைம் எடுக்கும்ல. பெரியார் ஒரு காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார்னு, இல்லை சனியன் சொன்னார்னு, தமிழுக்கு எதிராக இருந்தான்னு ஒருவேளை அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒருவேளை அவர் புரிஞ்சுக்கணும்னா அவருக்கும் டைம் எடுக்கும்ல. நீங்கள் அந்த டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. டைமே கொடுக்காம உங்களுக்கு மட்டும் 15 வருஷம் கட்சி ஆரம்பித்து 15 வருஷம் எடுத்துக்கிட்டீங்களே. பெரியாரை பற்றி அவர் இப்படி தான் சொல்லியிருக்காரு, தமிழை இந்த மாதிரி இழிவுபடுத்தியிருக்காரு, தமிழ் மக்களை இழிவுபடுத்தியிருக்காருன்னு பெரியாரை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 15 வருஷம் ஆயிருக்கு. அதே கட்சியிலேருந்து ட்ராவல் பண்ணி இதுக்கப்புறம் தனியாக கட்சி ஆரம்பித்து பெரியாரை பற்றி இப்படிலாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு 15 இயர்ஸ் ஆஃப் டைம் எடுக்கும்போது, போன வருஷம் கட்சி ஆரம்பித்த தளபதியை போய் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? இத்தனைக்கும் தளபதி பெரியாரை மட்டுமே ஒரு கொள்கை தலைவராக எடுத்துக்கலையே. அப்படி எடுத்திருந்தா பரவாயில்லையே. காமராஜர் எடுத்திருக்காரு, அம்பேத்கர் எடுத்திருக்காரு, அஞ்சலியம்மா எடுத்திருக்காரு, வேலுநாச்சியை எடுத்திருக்காரு. எல்லாத்துலேயும் தானே கொள்கை தலைவராக எடுத்து அவங்களோட வழிகாட்டுதலில் கட்சியை கொண்டு போகிறாரு. அவர்களுடைய நல்ல விஷயங்களில் கட்சியை கொண்டு போகிறாரு. மேபி பெரியார் இந்த தமிழ் மொழியையும் மக்களையும் காட்டு மிராண்டி இதெல்லாம் சொன்னது விஜய் அவர்கள் ஏற்காமல் இருக்கலாம். ஆனால் அவர் பெண்களுக்காக பேசுனது, பெண் உரிமைக்காக பேசுனது, இதெல்லாம் விஜய் அவர்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கலாம். அப்போ அதுவும் தவறுன்னு சொல்கிறீங்களா? பெரியார் பெண்களுக்காக, பெண் உரிமைக்காக, பெண்கள்லாம் அடுப்பங்கரை விட்டு வெளில வரணும்னு சொன்னதுக்காக பேசுனதெல்லாம் நீங்கள் மறுக்கிறீங்களா? அதெல்லாம் அப்போ நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அப்போ அது தப்பு. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம். உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. டேய் தம்பிகளா, டேய் பதில் சொல்லுங்கடா. ஐயோ, உங்கள்கிட்ட கேள்வி கேட்டே எனக்கு காலம் போயிடும் போல இருக்கே. ஒரு பிக்காலி போயின்னு பதில் சொல்ல மாட்டேங்கிறானே. என்னையும் நம்ம வயசு அவர் அப்படி இன்னும் பயங்கரமாக கதை அளந்துகிட்டே இருக்கிறாரு. என் நிலத்தில் கன்னடர் வாழலாம், தெலுங்கர் வாழலாம், மலையாளி வாழலாம், அவர்கள் மொழி எல்லாம் சிறந்ததா, தமிழ் மொழி கசந்ததா, தமிழ் மொழி சனியனா, தமிழை இங்கிலீஷில் பழகு, வேலைக்காரி கூட இங்கிலீஷில் பேசு, இப்படின்னு இன்னும் இஷ்டத்துக்கு பெரியார் சொல்கிறான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே போகிறாப்புல. அண்ணனுக்கெல்லாம் இப்போ தான் தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. தமிழக வெட்டிகளுக்கு ஆரம்பித்து 1.5 வருஷம் கழிச்சு இப்போ தான் தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. என்ன பண்ணுறது, தெளிவு வந்திருக்கு. அட்லீஸ்ட் தளபதினால இப்போயாவது கொஞ்சம் தெளிவு வந்துச்சு. முழுசாக தமிழ் தேசியத்தை பேசுகிறாரு. உண்மையாக சொல்லப்போனால் இன்றைக்கி தான் தமிழ் தேசத்தை முழுசாக பேசுகிறாரு. ஆனால் அது கூட முழுசாக இல்லை, அதில் உள்ள நிறையா இந்துத்துவம் அடங்கியிருக்கு. அதை இனி வரும் காலங்களில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெளிப்படுத்துவோம். ஏன்னா இவர் உண்மையான தமிழர்களுக்காக பேசினா, இவர் முதல்ல தமிழருடைய குலதெய்வ வழிபாட்டை இவர் முதல்ல அக்செப்ட் பண்ணுறாரான்னு கேட்கணும். அதையே ஆரம்ப காலகட்டத்தில் இவர் வெறுத்தவர் தான்.
முருகனை வேண்டான்னு சொன்னவர் தான் கடைசியில் வேறு வழியே இல்லாமல் முருகனை ஏற்றுக்கிட்டார். எதுக்காக? தமிழர்கள் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்றனால. இப்படி எல்லாத்துலேயுமே முரண்பட்டு அப்புறமா வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டேன்றது மாதிரி போய்கிட்டு இருக்காரு. நான் சொன்னது தான், எதிரி யாருன்னு தெரிஞ்சு ஒருத்தன் போர் செய்ய போகிறான் அப்படின்னா அதை தன்னை தயார்படுத்திக்கிட்டு போர் செய்ய போனாதான் அவன் வின் பண்ண முடியும். எதிரி யாராக வேணால் இருக்கட்டும், நான் என்ன நம்பி மட்டும்தான் போவேன்னு ஒருத்தன் போனான் அப்படின்னா அவன் படுகொலியில் தான் போய் விழுவான். அவனை நம்பி போகிறவங்களும் சேர்ந்து அந்த குழியில் விழுந்து சாக வேண்டி தான். அதனால தான் நான் ஒரு காலகட்டத்தில் இந்த சீமானை நம்பி பின்னாடி போய்கிட்டு இருந்தேன். போனால் நமக்கு குழி தாண்டா மிஞ்சம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டனால தான் உண்மையான வலிமையை அறிந்து உண்மையான மக்களை மனசில் வச்சிருக்கிற ஒரு தலைவனையும் அதே தலைவரையும் வச்சிருக்க மக்கள் மனசுலையும் வச்சுருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டனால இவர் தான் தமிழர்களுக்கான சரியான வழிகாட்டியாக இருப்பார் அப்படின்னு நம்பி நான் தமிழக வெற்றிகளை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் மாற்றத்திற்கான ஒரு பலன். முதல்ல நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தரை ஃபாலோ பண்ணி போகிறது தப்பு கிடையாது. அந்த ஃபாலோ பண்ணி போகிற பர்சன் நம்மளை எந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நேற்று போராட்டத்தை பற்றி ஒரு விஷயம் சொன்னோன்னே நிறையா பேர் வந்து கொந்தளிக்கிறாங்க. போராட்டமாக எப்படி நீங்கள் எல்லாத்தையும் பெறுவீங்கன்னு. ஆடா லூசு பிக்காலி பயல்களா, போராட்டத்தை நான் இங்கே எதிர்ப்பு சொல்லலை. ஆனால் இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு வழிவகை செய்கிறது, வேணுக்குனே வழிவகை செய்கிறது இப்போ அரசாங்கம் அப்படின்ற விஷயத்தை தான் நான் பதிவு பண்ணுறேன். உன்னை வந்து வேணுக்குனே உங்ககிட்ட இருக்கிறது ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு உன்னை போராட விட்றான், உன்னை வந்து திசை திருப்புறான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நான் எடுத்து வச்சேன். அண்ட் அனதர் திங், வெறும் ஒரு குழுவாக போராடினால் அங்கே ஒன்றுமே நடக்காது அப்படின்றது உண்மை. அது நான் ஒத்துக்கிறேன். சின்ன குழுவாக நீ போராடினேன்னா ஒன்றும் நடக்காது. புரட்சி வந்துச்சுன்னா அரசாங்கம் பயப்படும். புரட்சி வந்துச்சுன்னா நம்மளை ஆள்றவன் பயப்படுவான். புரட்சி வந்துச்சுன்னா ஐயோ நம்ம மொத்தமாக தூக்கி போட்டு குழி தோண்டிடுவாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்னு பயப்படுவாங்க. அதுக்கு வலிமை அதிகம். அந்த புரட்சிக்கு ஒரு உதாரணம் ஜல்லிக்கட்டு. புரியுதா? அது புரட்சி, மக்கள் எழுச்சி, தானாக வர்றது, முன் வந்து அவனுக்காகலாம் கிடையாது, ஒட்டு மொத்தமாக இறங்குறதுக்கு பேர் தான் புரட்சி. போராட்டம் அப்படின்றது ஒரு குழுவாக இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் போராடினாங்க அப்படின்னா அந்த துப்புரவு தொழிலாளர்கள் அந்த இடத்துல வேலையை விட்டு நீக்கினவங்க தான் போராடினாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க துப்புரவு தொழிலாளர்கள் வேலையை நிறுத்தினவன் செஞ்சானா? செய்யலை. செஞ்சானா? அப்படி செஞ்சிருந்தானா அந்த போராட்ட வெற்றி. அது பேர் புரட்சி. அதை ஏன் செய்யலை? அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு வேலை இருக்குது, இவனுக்கு வேலை இல்லை, அவன் போராடுறான். நம்ம வேலை காப்பாற்றிக்கணுமே அவன் வேலை பார்க்குறான். இது மாதிரி ஆசிரியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், விவசாயி போராட்டம், மீனவர் போராட்டம், இது எல்லாமே ஒரு குழுவாக அங்கங்கே போராடுறாங்க. ஒட்டுமொத்த இனமும் சேர்ந்து போராடணும். மீனவர் போராட்டம்னா சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்தமாக மீனவர் போராடணும். அப்போ பயப்படுவாங்க. ஆசிரியர்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் போராடணும். மருத்துவர்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் போராடணும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மருத்துவர்களும் போராடணும். அந்த மாதிரி போராட்டம் நடந்துச்சுன்னா அதுக்கு வலிமை அதிகம். அதை வந்து நான் ஆதரிக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு குழுவாக போராடுறாங்க, அதே குழுவை சார்ந்த மற்றவர்கள் வேறு இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா அதற்கு பலன் இல்லை. பரந்தூரில் இப்போ வரைக்கும் விமான நிலையம் நான் அமைக்க முடியலைன்னா அதுக்கு ரீசன் என்னென்னா ஒட்டுமொத்த கிராமமும் அங்கே போராடுது. அதனால் அவன் செயல்படுத்த முடியல. அதே ஒரு 15 கிராமம் இருக்குது, அதில் ஒரு 8 கிராமம் ஒத்துக்கிட்டான், 7 கிராமம் ஒத்துக்கலைன்னா செயல்படுத்திடுவான். இதுதான் டிஃப்ரென்ஸ். இதை புரிஞ்சுக்கங்கடா. இது புரியாமல் நீங்கள் இஷ்டத்துக்கு உட்காந்து போராட்டத்துக்கு இவர் எதிராக பேசுகிறாரு, போராட்டத்துக்கு அப்படி பேசுகிறாரு, போராட்டத்துக்கு இப்படி பேசுகிறாருந்தீங்க. பேசிக்காக போராட்டம்னா என்ன, புரட்சினா என்ன, மக்கள் போராட்டம்னா என்னன்னு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல போய் சேருங்கடா. போய் கற்றுக்கிட்டு போய் போராட்டம் பண்ணுங்கடா. அதை விட்டு சரி எனியோ டென்ஷன் ஆகி முடிக்க வேண்டாம் வீடியோ. நம்பீஸ், உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி ஈத்தரத்தனமாக கேள்வி கேட்குறீங்களா, இந்த மாதிரி பதிலடி கொடுங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு. See you on another video. Love you all. Take care. Bye bye.